தாத்தா வந்து விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. "இங்கே பாருப்பா, காவேரி உன்னை தேடி வந்தது எதுக்காக நினச்சிட்ட? அவன் மனசு உனக்கு புரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு வந்து விஜய் யோசிக்கிறாரு. "இங்கே பாரு விஜய், காவேரி மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க. உன் கூட வாழணும் வந்து அவள் கிளம்பி வந்திருக்கா. ஆனால் நீயே சொல்லுவேன்னு அவள் எதிர்பார்த்தா. நீ சொல்லாமல் இருக்கிறது தப்புப்பா." "இல்லை தாத்தா, அவங்க குடும்பத்துக்காக தான் நான் சொல்லலை. ஏன்னா அவங்க குடும்பம் வந்து அவளை பிரிச்சுடுவாங்க தாத்தா. அதுக்கப்புறம் அவள் குடும்பம் இல்லாமல் கஷ்டப்படுவா. அவள் குடும்பத்தில் வந்து ஏன் அவளை பிரிக்கணும் தான் நான் அப்படி பண்ணேன் தாத்தா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டுப்பா. அதுக்காக காவேரி விட்டுற போறியா? காவேரி உனக்கு வேணாமா? என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டீங்க? காவேரி தான் தாத்தா எனக்கு எல்லாமே. அப்போ காவேரி தான் உனக்கு எல்லாமேன்னா, அப்போ காவேரி வந்து வர்றதுக்கு என்ன வழி தாத்தா? அவங்க வீட்டுக்கு நான் போறேன் தாத்தா. அங்கே போயிட்டு கண்டிப்பா வந்து நான் காவேரியை கூட்டின்னு வருவேன். அதுவும் அவங்க சம்மதத்தோட நான் கூட்டின்னு வருவேன். அவங்க எல்லாரும் என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. அதனால அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் நான் வர வச்சு, காவேரிய அவங்களே வந்து என் கூட வந்து நல்லபடியா வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும் தாத்தா. அதுவரைக்கும் நான் ஓய மாட்டேன். நான் வரேன் தாத்தா. இது சத்தியம் தாத்தா" அப்படி சொல்லிட்டு போறாரு. உடனே தாத்தாக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, விஜய் வந்து இந்த மாரி இருக்கானே, கண்டிப்பா காவேரியை கூட்டின்னு தான் வருவான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்க வந்து காவேரியோட குடும்பம் என்ன பண்றாங்க, ஒரு வீட்டுக்கு புதுசா குடி வராங்க. அங்க வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாரி காவேரி சொல்றாங்க, "நம்ம வேலைக்கு போறோம்மா, ப்ளீஸ்மா" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் போ வேணாம். வீட்லயே இரு. நீ பண்ணதெல்லாம் போதும்" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. "ப்ளீஸ்க்கா நீயாவது சொல்லுக்கா. நான் ஏன்க்கா வீட்ல இருக்கணும்? நான் வேலைக்கு போறேன்க்கா. நீ மறுபடியும் விஜய் கம்பெனிக்கு தானே வேலைக்கு போற. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்றாங்க. "இல்லக்கா, நான் அவர் கம்பெனில போலக்கா. நான் வேற கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்க்கா. நான் போயிட்டு ரிசைன் பண்ணிடுறேன் விஜய் கம்பெனில" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கரெக்ட்டா யாரோ வந்து காலிங் பெல் அழுத்துறாங்க. பார்த்தா விஜய் வந்து நிற்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. "மறுபடியும் இந்த பையன் வந்துட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. "நீ ஏன்பா இங்க வந்த?" அப்படின்னோனே, "என்னத்த வீட்ல கூப்பிட மாட்டீங்களா என்ன?" அப்படின்னோனே, அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. "எப்படிப்பா கூப்பிட சொல்ற? நாங்க தான் உங்க சகவாசமே வேணாம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம்ல. அப்புறம் ஏன்பா இப்படிலாம் தொல்ல குடுக்குறீங்கன்னு?" பாட்டி கேட்குறாங்க. "என்ன பாட்டி, என் மேல ரொம்ப கோவமா? என்கிட்ட பேச மாட்டீங்களா? ஏன் பாட்டி இப்படிலாம் என்ன பேசுறீங்க? எப்படிலாம் என்கிட்ட பேசுனீங்க?" "அதெல்லாம் நான் பேசினேன் தான். நீ நல்லவன்னு நெனச்சேன். எனக்கு என்ன தெரியும்?" "பாட்டி இப்படிலாம் பேசாதீங்க பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு யார் இருக்கா பாட்டி? இந்த குடும்பம் என்னோட குடும்பம். அந்த மாரி நீ நெனச்சேன்னு சொல்லிட்டு தான், நீ பேசின வார்த்தைகள நம்பி தான் இவ்வளோ நாள் நம்பிக்கையா இருந்தேன். இப்ப தானே தெரியுது நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அத்தை, நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு தப்பா தான் தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. சரி இப்ப எதுக்கு வந்த? அத சொல்லு. வேற ஏதாவது காவேரி வந்து எடுத்துட்டு போயிட்டான்னு வந்திருக்கியா?" அப்படின்னோனே, "ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா அங்க வராரு நிவீனும் வந்து நம்ம குமரனும் வந்தாங்க. "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்றாரு குமரன். "ஏன் ப்ரோ, ஏன் பிரதர் இப்படிலாம் வந்து டென்ஷன் ஆவுறீங்க? நான் எதுக்கு வந்தேனா? இதுவும் என் வீடு தானே பிரதர்" அப்படின்றாங்க. "இது உன் வீடா? யார் சொன்னது உன் வீடுன்னு சொல்லிட்டு? உன் வீடு விட்டுட்டு தான் நாங்க வந்துட்டோம்ல. வாடகைக்கு இருந்தோம். நாங்க கரெக்ட்டா காலி பண்ணி வந்துட்டோம். இதுக்கப்புறம் எதுக்காக இங்க தொல்ல குடுக்குற? இங்க பாருங்க பிரதர், உங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ, எனக்கும் இந்த வீட்ல அந்த அளவு உரிமை இருக்கு." அப்படின்னு சொன்னா அப்படியே வந்து என்ன பண்ண நிவீன் வந்து, "இங்க பாருங்க, தேவையில்லாத எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. நீங்களும் வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு எல்லாரும் அனுப்பிச்சிட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்காக இங்க தொல்ல குடுக்குறீங்க?" அப்படின்ட்டாங்க. "இங்க பாருங்க பிரதர், உங்களுக்கும் சொல்றேன். உங்க 2 பேருக்கும் இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ, அதே உரிமை எனக்கும் இருக்கு. ஏன்னா உங்க பொண்டாட்டிங்க இங்க இருக்காங்க. அதே மாரி என் பொண்டாட்டி இங்க தான் இருக்கா." "பொண்டாட்டியா? யாருக்கு? யாரு பொண்டாட்டி?" "அதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சுட்டு அனுப்பிச்சிட்டேன்ல. அப்புறம் ஏன் என் பொண்டாட்டின்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து, "இங்க பாருங்க, நான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு அனுப்பிச்சிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவையில்ல எதுக்கு பேசுறீங்க? எனக்கும் காவேரிக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அத நாங்க பார்த்துக்குறோம். நீங்க தலையிடாதீங்க" அப்படின்ட்டாங்க. நிவின் வந்து செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. உடனே வந்து, என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. இது உங்க வீடு ஒண்ணும் கிடையாது. உங்க வீட்டுக்கு நாங்க வந்துட்டோம்ல. இங்க அதிகாரம்லாம் செல்லாது. இதுவும் என் வீடு தான். என் மாமியார் வீடு. என் பொண்டாட்டி வீடு, என் மாமியார் வீடு, என் வீடு தானே" அப்படின்னோன, அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. "உங்க 2 பேருக்கும் என்ன உரிமை இருக்கோ, மாமியார் வீட்டோட உரிமை, அதே உரிமை எனக்கும் இருக்கு. அதனால நான் இங்க தான் இருக்க போறேன். என்னை யாராலயும் இங்கேருந்து அனுப்ப முடியாது." "என்னது இங்க இருக்க போறியா? இங்க பாரு நான் சும்மா இருக்க மாட்டேன்." அப்படி கைய வைக்கிறேன். "வாங்க பிரதர் வாங்க. நீங்க ஆல்ரெடி என் மேல கை வச்சுட்டீங்க. என்ன தள்ளி விட்டீங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு அடிக்க ஓடி வந்தீங்க. இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் இந்த வீட்ட விட்டு போக மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கு? இப்பவே நான் ஹவுஸ் ஓனர கூப்பிட்டா அவ்வளோதான். கூப்பிட்டு பாருங்க. கூப்பிட்டு தான் பாருங்களேன் என்ன சொல்றாருன்னு." "என்ன இவன் இப்படி சொல்றான்?" அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. "என்னங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்களா? இப்ப நாங்க ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டா உங்கள வெளிய அனுப்புவாங்க." "அது எப்படி அனுப்புவாரு? சொல்லையா அட்வான்ஸ் குடுத்துருக்கேன்." "என்னது அட்வான்ஸ் குடுத்துருக்கீங்களா?" "ஆமா. பக்கத்து போர்ஷன் என்னோட போர்ஷன்ங்க. இந்த பக்கத்து ரூம்ல தான் நான் தங்க போறேன். எல்லாம் ஒரே இடம் தான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன இவரு இப்படி பண்றாரு?" அப்படின்னு சொல்லிட்டு